புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நினைத்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அன்பின் தெய்வமே, திரும்பவும் இந்த வசனத்தை முதலாம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே நடக்கும் என்று உறுதிப்படுத்தினீர். முதல் வாரத்திலே நிலை நிற்கும் என்று வாக்கு பண்ணினீர். இன்றைக்கு 3வது முறையும் இதே வசனத்தை கொடுத்திருக்கிறேன். நான் நினைத்திருக்கிறபடியே உங்கள் மேல் நினைவாயிருக்கிறேன், உங்களை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். நான் நினைத்தபடியே நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் மேல் நீ நினைவாயிருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரமையா. கொடுத்த வாக்கை நிறைவேற்ற நீ வல்லவராய் இருக்கிறீர். நீ எங்களை மறவாதவர், எங்களை நினைவாயிருக்கிறவரையா. நான் நினைத்திருக்கிறபடியே இயேசுவே, எங்களை நினைப்பதற்கு நாங்கள் என்ன தகுதி என்று கண்டீர். எங்கள் மேல் நினைவாயிருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசுவீராக. ஆழங்களை அறிந்து கொள்ள கருவை செய்வீராக. தூக்க மயக்கத்தை எடுத்து போடுங்க, சோர்வுகள் எடுத்து போடுங்க, நிர்விசாரங்கள் எடுத்து போடுங்க, எல்லா அசதி எடுத்து போடுங்க. ஆவியான பலத்தை நடப்பிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு அரை மணி நேரத்தில் நான் சுருக்கமாக என் செய்தியை முடிக்கிறேன். 10:30 மணி 10:35 பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் உண்டு. நீங்கள் கீழே முதல் மாடியில் வந்துவிடலாம், மேலே கீழே மேலே வரலாம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக திருவிருந்து உண்டு, உங்களை அனுப்பி வைக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனையின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். நான் நினைத்திருக்கிறபடியே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். நம்மை நினைத்திருக்கிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நம்மை அவர் நினைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். எரேமியா 51ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை, கர்த்தர் நினைத்தது நிலைக்கும். அப்பொழுது தேசம் அதிர்ந்து வேதனைப்படும், பாபிலோன் தேசத்தை குடியில்லாதபடி பாழாக்க பாபிலோனுக்கு விரோதமாக கர்த்தர் நினைத்தவைகள் நிலைக்கும். கர்த்தர் நினைத்தவைகள் நிலைக்கும். கர்த்தர் நினைத்தவைகள் நிலைக்கும். கர்த்தர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். கர்த்தர் நினைத்தபடியே நிலைக்கும். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எரேமியாவின் புலம்பல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார். கர்த்தர் போதும். கர்த்தர் தாம் செய்ததை நினைத்ததை செய்தார். கர்த்தர் நம்மே நினைவாயிருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ வசனங்கள் சொல்லலாம். 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். இன்றைக்குள்ள தலைப்பு கர்த்தர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். தேவன் எதற்காக நம்மை நினைத்திருக்கிறார், ஏன் நினைக்கிறார் என்று எத்தனையோ காரியம் தான் சுருக்கமாக ஒரு 5 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக
ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் ராகலை நினைத்தருளினார். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் ராகலை நினைத்தருளினார். தேவன் ராகேலை எருசலேமை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். கர்ப்பம் தரிக்கும்படி எத்தனை பேர் இன்றைக்கு மலட்டு தன்மையாய் இருக்கிறீர்களோ கர்த்தர் நினைத்திருக்கிறார். இந்த வருஷம் நடக்கும். நினைத்தபடியே கர்ப்பத்தை திறக்க அவரை நினைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தாருக்கு நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சொந்த பந்தங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். ஜனவரி மாதம் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நான் பிள்ளைகளுக்கு கர்ப்பம் தரிக்க நான் நினைத்திருக்கிறேன். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நினைத்திருக்கிறபடியே நடக்கும். தேவன் நினைத்தருளினார். அவள் கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் செய்தார். 1 சாமுவேல் மன்னிக்கணும், ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 17-18. ஆபிரகாமுடைய மனைவியாகிய ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 17-18. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். அப்ப மலட்டு தன்மை என்கிறது ஒரு வியாதி. குணமாக்கி அது அங்கு போடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஒரு விசுவாசியின் தகப்பன், ஒரு ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன் நிமித்தமாக அபிமெலேக்குடைய குடும்பத்திலிருந்து அநேகரும் மலட்டு தன்மையா இருந்தார்கள். வியாதியார். ஆபிரகாம் ஜெபம் பண்ணினார். அபிமெலேக்குடைய வீட்டார் அனைவரை கர்த்தர் குணமாக்கி கர்ப்பம் தரிக்கும்படி. அப்ப பிள்ளை பெறுவது ஒரு மலட்டு தன்மை, அது ஒரு வியாதி. இன்றைக்கு நம்முடைய வியாதியின் கூறுகளை கர்த்தர் சிறுகள் அறிந்திருக்கிறார். வசனம் சொல்கிறது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19-20. அவர்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19-20. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவிற்கு தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அன்னாளை தேவன் நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்ற கர்த்தர் பிள்ளை பெறாத மலடிகளை கர்த்தர் குணமாக்கி ஒரு ஆண் பிள்ளையை பெண் பிள்ளையை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நினைத்தருளினார். இன்னைக்கு நீங்க சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். அன்னைக்கு சிம்சோன் கேட்டான், தெய்வமே என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும். வசனம் சொல்கிறது உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13-14. உன்மேல் அன்பு வைத்து. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13-14. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் இடத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தையையும் ஆசீர்வதிப்பேன். சகல ஜனங்களை பார்க்கிறோம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலட்டு இருப்பதில்லை.
இல்லை, ஆணிலும் இல்லை, பெண்ணிலும் இல்லை, எல்லாம் மலர்ச்சி தன்மை கர்த்தர் குணமாக்க வைக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை பெருகப்படுகிற கர்த்தர். உன்னை எல்லாம் பெருகிற கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்றே ஒன்று, ஆண்டவரே, இந்த வருஷத்தின் வாக்கு கொடுத்திருக்கிறேன். என்னை நினைத்தள்ளும், என் குடும்பத்தை நினைத்தள்ளும், என் பிள்ளைகளை நினைத்தள்ளும், என் ஜனை நினைத்தள்ளும். நீ கேட்பாயானால் கர்த்தர் நினைத்தள்ளுவதாக இருக்கிறார். தேவன் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். அவர் என்ன நினைத்திருக்கிறார்? கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் நினைத்திருக்கிறார். அது அப்படியே நடக்கும். இரண்டாவது 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆனாலும் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமல் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். அவர்களை மனதுருக கர்த்தர் நினைத்தருளுவார். உனக்கு யாருமே மனதிறங்காமல் இருக்கலாம், கர்த்தர் மனதிறங்குவார். மனதுருக்கம் உள்ள கர்த்தர் மனதுருக அவர் நினைத்திருக்கிறார். இந்த வருஷத்திலே என் பிள்ளைகளுக்காக நான் மனதுருகணும். எல்லாரும் என் பிள்ளைகளை கடினமா பார்க்கிறாங்க என்று கர்த்தர் பார்த்தார். அவர் கர்த்தர் பார்த்த நிமித்தமாக சொல்கிறார், மனதுருக நினைத்தருவாராம். எங்களுக்கு யாருமே மனமிறங்கலையே, ஒருவரும் மனமிறங்கலையே, மனமிறங்காமல் இருக்கிறார்களே. யார் மனமிறங்க இல்லையோ கர்த்தர் மனதிருக்குவார். ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24-25 பாருங்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24-25. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்கள் நினைத்தருளினார். தேவன் அவர்களை நீ விடுகிற பெருமூச்சை கர்த்தர் பார்க்கிறார். நீ விடுகிற கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். நீ சந்திக்கிற அவமானத்தை கர்த்தர் பார்க்கிறார். யார் மனதிறங்களா இல்லையோ கர்த்தர் நினைத்தருளுவார். கர்த்தர் நினைத்தருளுவார். உங்கள் நினைவாயிருக்கிறார். ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. நினைப்பாவே
இருக்கும். நம்மேல் மனதுருக அவர் நினைத்திருக்கிறார். எதற்காக மனதுருகிறார் பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் ஏசாயா 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவன் மேல் மனதுருகுவார். தம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர்கள் மன்னிக்கிறதற்கு தயை பொறுத்தவராய் இருக்கிறார். மன்னிப்பதற்கு தயவு பெருத்தவரா மனதுருகுவார். நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பது மறந்து நம்மை மனதுருக அவர் நினைவாயிருக்கிறார். வெறும் மன்னிப்பதற்காக மற்றவரல்ல. நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்நிய தேவர்களை நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்போது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். என்ன பண்ணாரா? உன் வருத்தங்கள் அனைத்தையும் பார்க்கிறார். இவ்வளோ வருத்தப்படுதுங்களே, அநியாயமா பாடுபடுதுங்களே, இவ்வளவு அநியாயமா வேதனை அனுபவிக்கிறீங்களே, யார் பார்க்கற இல்லையோ நீ படுகிற வருத்தங்களை கர்த்தர் பார்த்து அவர் மனதுருகினார். நீ படாத பாடுபடுற யாருக்குமே மனம் இறங்கல. உன்னை பார்க்கிற அப்பனுக்கு இறங்கல, உன் புருஷனுக்கு இறங்கல, உன் குடும்பத்தாருக்கு இறங்கல. ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து அவர் மனதுருகிறார். உன் வருத்தங்களை அனைத்தையும் மாற்றி விடுவார். உன் வருத்தங்களை அனைத்தையும் மறக்க செய்வார். யோசிப்பு சொல்கிறது போல என் குடும்பத்தில் வந்த வருத்தங்களை மறக்கும்படி செய்தார். மறக்கும்படி எல்லா வருத்தங்களையும் கர்த்தர் மறக்க செய்வார், மாற்றி கொள்வார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். கர்ப்பந்தரிக்க நினைத்திருக்கிறார், நம்மே மனதுருக நினைத்திருக்கிறார். மூன்றாவதா எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். நீ எதிர்பார்த்திருக்க முடிவை கர்த்தருக்கு கொடுக்க வைக்கிறார். நீ எதிர்பார்த்திருக்கிற ஒரு காரியத்தை அதை கர்த்தர் முடித்து கையில கொடுக்க வைக்கிறார். முடிவில்லாமல் இருக்கிறது, முடிவே தெரியல எனக்கு. இந்த தேதி நிக்கிற தேதி 12 தேதி ஆயிடுச்சு. நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஒரு நல்ல முடிவு கர்த்தர் கொடுக்கப்படுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை நீ போகவே போகாது. நீ நம்பி இருக்கிற கர்த்தரை, வார்த்தையை நம்பி இருக்கிற முடிவு சம்பந்தமாக இருக்கும். அற்பம் ஆர்வமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் உன் வாழ்க்கை நினைக்காத. இவ்வளோ அற்பம் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ விபத்து, இவ்வளோ வியாதி, இவ்வளோ வேதனை, இப்படி ஆயிடுச்சே. ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், நடைமுறை தோல்வி போல் தோன்றலாம், முடிவோ ஜெயமாய் இருக்கலாம். இன்னைக்கு இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். உபாகமம் 11:12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும்.
வருஷத்தின் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் அவருடைய கண்கள் நம்ம விட்டு விலகவே விலகாது. எதிர்பார்த்திருக்கும் நல் முடிவு. நீ நினைக்கிற உன் சத்துருக்கு நினைக்கிறாங்க அவன் முடிவு ரொம்ப வெட்கப்பட்டு போக போகிறான்னு. இல்லவே இல்லை. கர்த்தர் நினைத்திருக்கிறபடியே உன் முடிவு சம்பூர்ணமா இருக்கிறது. நீ நினைத்த காரியம் அப்படியே நடக்க போகிறது. நினைத்திருக்கிறபடியே கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். ஒரு வசன ஞாபகம் வருகிறது பாருங்கள். 37ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம். 37ஆம் சங்கீதம் 37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அந்த மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்குமா? சமாதானம். வாழ்க்கையிலே அந்த முடிவுனால உனக்கு தீமை தொடராது, துக்கம் தொடராது. முடிவு வருகிறது, முடிவு வருகிறது. சீக்கிரத்தை கத்துவ பிரச்சனை முடிவு கொடுக்க வைக்கிறார். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே முடிவு வருகிறது, முடிவு வருகிறது. எவ்வளவு சீக்கிரம் வந்து பாருங்கள். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது. அது உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது. உன்மேல் நோக்கமாய் உனக்காகத்தான் கர்த்தர் முடிவை கற்றுக் கொண்டு வர போகிறார். நீ நினைத்த நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்க போகிறார். நீ நினைச்சதான் முடிவே இல்லை. ஐயோ எனக்கு காலமெல்லாம் இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, முடிவே இல்லாது. இந்த கடன் பிரச்சனைக்கு முடிவு இல்லையா? இந்த வட்டி ஓய்வுக்கு முடிவே இல்லையா? முடிவு வந்து விட்டது. ரொம்ப சீக்கிரம் முடிவு வர போகிறது. முடிவு வருகிறது, முடிவு வருகிறது. ரொம்ப சீக்கிரத்திலே முடிவு வரப்போகிறது. காரணம் அந்த முடிவு உனக்கு ஒரு சமாதானமாகவே நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார். கர்ப்பம் தரிக்க நினைத்திருக்கிறார், மனதுருக நினைத்திருக்கிறார், நல்ல முடிவை கொடுக்க நினைத்திருக்கிறார். அந்த முடிவுக்கு நன்மையாக தான் இருக்கும். உன் படிப்பு முடிச்சுப்பார், இந்த வேலையை முடிச்சுப்பார், எல்லாம் நன்மையாகவே முடிக்கப்படும். நன்றாக சகேரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த நாட்களில் எருசலேமுக்கும் சகேரியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப திரும்பவும் நினைத்தே. யூதாவுக்கும் எருசலேமுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். அப்ப இது வரைக்கும் நினைச்ச கர்த்தர் இன்னைக்கு திரும்ப நினைக்கிறார் உனக்கு நன்மை செய்ய. எத்தனையோ பேர் உனக்கு தீமை செய்தார்கள், கர்த்தரோ இன்னைக்கு நினைத்திருக்கிறார் உனக்கு நன்மை செய்ய. யூதா துதிக்கிற ஜனத்திற்கு, எருசலேமின் ஜனங்களுக்கு நன்மை செய்ய திரும்பவும் நினைத்தே. அப்ப நினைத்திருக்கிறார். ஏற்கனவே செய்தாரு, இப்ப செய்யாம மறந்தது போல விட்டு வச்சிட்டு இருக்கிறாரு. உன்னுடைய மீறுதல் நிமித்தமாக, உன்னுடைய குறைகள் நிமித்தமாக. ஆனா இன்றைக்கு கர்த்தர் வாக்குப்படுகிறார், நான் நினைத்திருக்கிறபடியே திரும்பவும் நான் உனக்கு நன்மை செய்வேன். திரும்பவும் நன்மை செய்ய அவன் நினைத்திருக்கிறான். இன்றைக்கு நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 22ஆம் வசனம், 31ஆம் வசனம். என் தேவனே, நெகேமியா 13ஆம் அதிகாரம் 14, 22, 31. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரிகைகளை குலைத்து போடாமலும் இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும். இந்த காரியத்திற்காக என்னை ஏதோ ஒரு காரியம் மனதில் இருக்கு, கர்த்தர் நினைப்பார்.
நன்மை செய்யவே அதை நினைப்பார். 22 வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களுக்காக வாருங்கள் என்று லேவியருக்கு சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுதியான கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. நினைத்தருளி இரக்கம் செய்வீராக. 31 வசனம் கடைசி. குறிக்கப்பட்ட காலங்களிலே என் தேவனே, எனக்கு நன்மை செய்ய நன்மை உண்டாக என்னை நன்மை உண்டாக. என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். தேவன் நன்மை செய்ய நினைத்திருக்கிறார். ஆனால் நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். எரேமியா 32ஆம் அதிகாரம் 40, 41, 42ல 40ஆம் வசனம் நன்மை செய்யும்படி. 41ஆம் வசனத்திலே நன்மை செய்தவனுக்கு சந்தோஷம். 42ஆம் வசனத்திலே தீமை அனுபவித்த உனக்கு நன்மையே உனக்கு நடக்கப் போகிறது. காரணம், கர்த்தர் நன்மை செய்ய தேவன் நம்மை நினைத்தருளுவார். கடைசியா லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 54, 55. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே. லூக்கா 1ஆம் அதிகாரம் 54, 55. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். ஆதரிக்க நினைத்தார். அவர் நினைத்திருக்கிறார் நம்மை ஆதரிக்க. யாருமே உங்களுக்கு கொடுத்து ஆதரிக்க யாருமே இல்லை. ஆதரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. ஆனா வசனம் சொல்கிறது, வனாந்தரத்திலே கர்த்தர் ஆதரித்தாராம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13, 18. 40 வருஷ காலமாய் 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலே அவர்களை ஆதரித்து. எப்படி ஆதரித்தாராம்? மனாது ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை. இன்னைக்கு 12 தேதி ஆகிவிட்டது. கையில ஒண்ணுமில்லாத சூழ்நிலை. ஆனா கர்த்தரை ஆதரிப்பார். மனாந்த கர்த்தர் மேம்பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்ப ஆதரிக்க கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். கர்ப்பந்தரிக்க நினைத்திருக்கிறார். மனதுருக நினைத்திருக்கிறார். நல்முடிவு கொடுக்க நினைத்திருக்கிறார். நன்மை செய்ய நினைத்திருக்கிறார். ஆதரிக்க நம்மை நினைத்திருக்கிறார். அன்பின் தெய்வம், நன்றியோடு சோதரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே திரும்பவும் இந்த வசனத்தை காண்பித்து நடக்கும். நான் நினைத்திருக்கிறவரையே கர்ப்பம் தரிப்பார்கள். வாக்கு கொடுத்திருக்கிறீர். மனதுருகு என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். எங்களை விட்டு விலக மாட்டேன் என்ற சூழ்நிலை கர்த்தாவே, இயேசுவே இயேசுவே இயேசுவே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொட்டு நீ ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறீரையா. உன் இள வயதி பக்தியையும் உனக்கு இருக்கின்ற நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன் என்று எரேமியா 2:2 சொல்லுகிறதே. எசேக்கியேல் 16:60 சொல்லுகிறதே. உன்னோடுடன் படிக்க பண்ணினதை இன்றைக்கு நான் நினைத்திருக்கிறேன். எங்களை நினைவாயிருக்கிறீரையா, எங்களை நினைவாயிருக்கிறீர் ஆண்டவரே. நினைத்துக் கொண்டே இருக்கின்றையா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. சுகபத்திரமாய் வீடு போய் சேர்ப்பீராக. திருப்பந்தி ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.